இப்போ நம்ம போடக்கூடிய ஸ்டிச்சுக்கு பேர் வந்து சிக்ஸாக். ஓகேவா? சிக்ஸாக்கு அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சங்கிலி தையல் போட்டுப்போம். குட்டி குட்டியாக அழகாக சங்கிலி தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நாட் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதில் எப்படி போடன்னு பார்ப்போமா? சிக்ஸாக் இப்போ இந்த சைட்லேருந்து நூலை வெளியே எடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் கொஞ்சமாக கிராஸில், ஓகேவா, கிராஸில் போய் ஒரு சங்கிலி தையல், மறுபடியும் ரிட்டன் இங்கே அந்த நம்ம போட்டுட்ருக்க இந்த சங்கிலி தையலை ஒட்டி ஒட்டி தான் போடணும். ஓகேவா? இந்த மாதிரி இங்கே ஒருக்கா, அப்புறம் இங்கே ஒருக்கா, அவ்வளோதான் சிக்ஸாக். இதை கொஞ்சம் நெருக்கமாக மாற்றி மாற்றி போடணும். இது வந்து கட் ஒர்க்கு போடும்போது அதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இங்கே ஒருக்கா, அங்கே ஒருக்கா போடும்போது ரொம்ப தள்ளியெல்லாம் போட்டுறக்கூடாது. இந்த சங்கிலி தையல் போட்டிருக்கோமோ அது பக்கத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். கையும் ரொம்ப திருந்தோம் நம்மளுக்கு அங்கே இங்கேயுமா மாற்றி மாற்றி போடும்போது. ஓகே, இவ்வளோதான். ஓகேவா? இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. அப்புறமா பக்கத்தில் வந்து ஒரு நாட். ஓகே, இதுக்கு ஷேப் ஒரு ரவுண்டு போடுங்க, ஒரு ஓவல் போடுங்க, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வளைவாக போடுங்க, அப்புறமா இந்த மாதிரி போடுங்க. இவ்வளோ ஷேப் போதும். ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து இதெல்லாம் ஓகே நீங்கள் போட்டுருவீங்க. சிக்ஸாக்கு இப்படி மாற்றி மாற்றி போட்டுருவோம். அந்த கார்னர் வரும்போது இப்போ நீங்கள் இப்படி நான் வாரீங்களா, இங்கே வரும்போது சிக்ஸாக் வந்து இதில் மாற்றி மாற்றி நான் இப்படி போடுமா, அப்போ இங்கே வந்து இதில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது ரிட்டன் இப்படி இப்படி வாங்க. ஓகேவா? நான் போகிறோம் இப்படி இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. அப்புறம் இங்கே வந்து இதுலேயும் ஒரு சங்கிலி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி மாற்றி மாற்றி வாங்க. இந்த முக்கு கரெக்டாக வரும். ஓகேவா?